Hi viewers, today we are going to start second lesson book exercise 24. So எப்படி prepare பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். Receipts and payment account of Virudhunagar Volleyball Association for the year ended 31st December 2018. ஓகேவா? Receipts and payment கொடுத்தாச்சு. Receiptsல to balance B by D, cash in hand. அப்போ ஓப்பனிங்ல இருக்கக்கூடிய cash in hand கொடுத்தாச்சு. Subscription 3 years கொடுத்திருக்காங்க. 17, 18, 19. ஸோ நமக்கு வந்து எந்த இயர் தேவை அப்படின்னா 2018 தான் தேவை. அந்த இயருக்கு தான் அக்கௌண்ட் க்ளோஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து சப்சிக்வெண்ட் இயர். டொனேஷன்ஸ் வந்து ரெசிப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. டொனேஷன் ரெசிப்ட் சைடில் கொடுத்துருந்தா அது வந்து இன்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் மேட்ச் ஃபண்டு ரெசிப்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பென்சஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அது வரும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருந்தால் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து இன்கமில் வந்து என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ் அதை வந்து இன்கம் சைடில் என்ட்ரு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. மேட்ச் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ்லேருந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணி காமிக்கணும். இதுவும் வந்து இன்கம் சைடில் வந்து மைனஸ் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து அப்கீப் ஆஃப் பெவிலியன், இந்த ஸ்டேஜ் எல்லாம் போகிறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து செக்ரட்டரி ஆனரேரியம், இது வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ் அண்ட் பால் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்ஸ் அண்ட் பால் வந்துக்கிறது மெட்டீரியலில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ அது வந்து எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் சீட்ஸ்லாம் தெரியும், விதைகள்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொன்னால் நிலை முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். இது வந்து அசட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், பல்வகையான செலவு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் சி பை டி, க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஷீட்டு பேங்கும் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/1/2018 வந்து என்னென்ன இங்கே வந்து 1/1/18 வந்து என்னென்ன அசட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் வந்து அசட்ஸ். ஓகேவா? அது வந்து பிகினிங்கில் உள்ளது. ஓகேவா? அதே மாதிரி ப்ரீமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிகினிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிகினிங்கில் இருக்குது. அதே மாதிரி டியூரிங் த இயரில் வந்து பேட்ஸ் அண்ட் பால் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓப்பனிங் பேட்ஸ் அண்ட் பால் கூட அந்த இயரில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி காமிப்போம். இது வந்து இந்த ஓப்பனிங் பேட்ஸ் அண்ட் பால் இதெல்லாம் வந்து மெட்டீரியல், இதெல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அது வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 ரிலேட்டட் டு 2017 இஸ் ஸ்டில் டியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது 2018க்கு. ஆனால் 2017 உள்ள அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் டியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூ அப்படின்னா நாட் அட் ரிசீவ் டியூரிங் தி அக்கௌண்டிங் பீரியட். அப்போ 2017 ரிசீவ் பண்ணலை. ஓகேவா? அப்போது ஆல்ரெடி 10,000 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டியூன்னு சொல்லி 5,000 கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக ப்ரீவியஸ் இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வரணும் அப்படின்னா 15,000 வரணும். ஆனால் வந்தது வந்து 10,000, 5,000 வரல. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டியூ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த 2018க்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை மென்ஷன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கரண்ட் இயருக்கு வரும்போது அது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷனும் அண்ட் ப்ரீவியஸ் இயருடைய பிகினிங்கில் அதாவது 2017 இருக்கக்கூடிய இந்த 10,000 சப்ஸ்கிரிப்ஷனும் அந்த இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனும் ஓப்பனிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் தி இயர் 2018, அதாவது கரண்ட் இயருக்கு வந்து 6,000 ருபீஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. டியூ நாட் எட் ரிசீவ்ட் அப்படின்னு சொன்னால் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போது கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கூட அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து என்ன பண்ணிப்போம் காமிப்போம் அப்படின்னா ஆட் பண்ணி காமிப்போம். அதே மாதிரி 2019 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கரண்ட் இயருடைய பேலன்ஸ் ஷீட் வந்து க்ளோசிங்கில் ப்ரிப்பேர் பண்ணும்போது
பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டி சைடில் வந்து அப்பியர் ஆகும். இவ்வளோதான் டிரான்சாக்ஷன். இதை வச்சு இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து என்ன இல்லை அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டே கொடுக்கல. ஸோ கேபிட்டல் ஃபண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது 2018க்கு வந்து கேபிட்டல் ஃபண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதோடைய ப்ரீவியஸ் இயர் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதோடைய க்ளோசிங் பேலன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் இயருக்கு வந்து கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட் ஆஃப் என்னென்னு ரைட் பண்ணிக்கோம் அப்படின்னா விருதுநகர் வாலிபால் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். இது வந்து கேபிட்டல் ஃபண்ட் வந்து பிகினிங்கில் தான் கண்டுபிடிப்போம். அதனால 1/1/2018 மென்ஷன் பண்ணியிருக்கோம். லைபிலிட்டி அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ரெசிப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டு பேலன்ஸ் B/D கேஷ் இன் ஹேண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிகினிங்கில் இருக்கக்கூடிய கேஷ் இன் ஹேண்டு. அப்போ பிகினிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வச்சு தான் நம்ம வந்து கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், கேபிட்டல் ஃபண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இந்த கேஷ் இன் ஹேண்டை வந்து எங்கே ரைட் பண்ணலாம் அப்படின்னா அசெட் சைடில் வந்து ரைட் பண்ணிக்கலாம். என்னென்னு ரைட் பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி பிகினிங்கில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5000 rupees இருக்குது. அந்த 5000 அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது 18க்கு 17உடைய க்ளோசிங் பேலன்ஸ் 18க்கு வரும்போது ஓப்பனிங்காக வரும். அதனால் இந்த ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே வந்து எடுத்துக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் வந்து ஒரு 10,000 இருக்குது. அந்த இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் வந்து 5,000 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இங்கே இன்க்ளூட் ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணி ரெசிப்ட் சைடில் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் டியூ வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணி அசட் சைடில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இதை வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன டிரான்சாக்ஷன் வந்து ரெசிப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வேறு ரெசிப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 1/1/2018 இந்த டிரான்சாக்ஷன்லாம் வச்சு தான் கேபிட்டல் ஃபைண்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து என்னது அசட்ஸ். ஸோ பிகினிங்கில் இருக்கனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து எடுத்துப்போம். எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10,000 rupees இருக்குது. அதே மாதிரி ப்ரீமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பிகினிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த பிகினிங்கில் இருக்கனால இதையும் வச்சு தான் நம்ம என்ன கேபிட்டல் ஃபண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40,000. அதே மாதிரி ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் அதுவும் ஓப்பனிங் டேட்டில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துப்போம். ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,000. ஓகேவா, வேறு எதுவுமே கேபிட்டல் கால்குலேட் பண்ணும்போது என்ட்ராகாது. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை மட்டும் வச்சு நம்ம கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை அசட்ஸில் மட்டும்தான் டிரான்சாக்ஷன் இருக்குது, லைபிலிட்டியில் இல்லை. அசட்ஸில் கால்குலேட் பண்ணுற பேலன்சிங் தான் லைபிலிட்டிக்கு கொண்டு வந்து ரைட் பண்ணும்போது கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி காமிப்போம். இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். 0 0 5 10 15க்கு 5 பேலன்ஸ் 1 1 + 1 2 3 3 + 4 வந்து 7 75,000. ஸோ 75,000 இங்கே ரைட் பண்ணிட்டோம். இங்கேயும் வந்து 75,000 ரைட் பண்ணி கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி பேலன்சிங் ஃபிகர். இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் பேலன்ஸ் ஷீட் கரண்ட் இயருடைய பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வந்து என்னென்னு ரைட் பண்ணுவோம், கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி லைபிலிட்டி சைடில் வந்து ரைட் பண்ணி காமிப்போம். ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் விருதுநகர் வாலிபால் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் டேட்டார் கிரெடிட்டார் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்லேருந்து பார்த்துட்டு வரலாம். டு பேலன்ஸ் B/D கேஷ் இன் ஹேண்ட் வந்து அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 17 18 19 நம்ம வந்து கரண்ட் இயருக்கு மட்டும் எடுத்துப்போம். கரண்ட் இயரோட பார்த்தோம் அப்படின்னா 55,000 இன்னர் காலத்தில் ரைட் பண்ணோம். ஆல்ரெடியே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் தி இயர் 2018 வந்து 6,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணி அது வந்து 2018 தான். ஸோ எவ்வளோ இருக்குது பார்த்தோம் அப்படின்னா 6,000 இருக்குது. ஸோ 6,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரைட் பண்ணி எவ்வளோ அவுட்டர் காலத்தில் போடுவோம் அப்படின்னா 61,000 வந்து அப்ளை பண்ணி காமிப்போம்.
நெக்ஸ்ட் வந்து டொனேஷன் கொடுத்துருங்க. டொனேஷன் வந்து ரெசிப்ட் சைடில் கொடுத்துருந்தா இன்கம். டொனேஷன்ஸ் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 40,000. ஸோ 40,000 வந்து டொனேஷன் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணி காமிக்கணும். அப்போ மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 25,000 இருக்கு. ஸோ அந்த 25,000 வந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ லெஸ் பண்ணோம் அப்படின்னா 5,000 தான் வந்து நமக்கு பேலன்சிங் வருது. 5,000 வந்து அவுட்டர் காலத்தில் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அசெட்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கனால அது வந்து இன்கம். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா 8,000. ஸோ 8,000 வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல்வகையான பெறுதல்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,000 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5,000 வந்து அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் சைடு பார்த்துருக்கோம். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து ரெசிப்ட்ஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அப்கீப் ஆஃப் பெவிலியன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எங்கே வரும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 70,000. நெக்ஸ்ட் வந்து செக்ரட்டரி ஆனரேரியம் வந்து 18,000 எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 18,000 வந்து ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ் அண்ட் பால் பர்ச்சேஸ்டு. அப்போ ஓப்பனிங் பேட்ஸ் அண்ட் பால் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பனிங் கூட அடிஷ்னலாக அந்த இயர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி காமிக்கணும். இப்போ ஓப்பனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் பேட்ஸ் அண்ட் பால் வந்து ஓப்பனிங்கில் வந்து 5,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இயரில் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 22,000. ஸோ 22,000 வந்து ஆட் பண்ணி டோட்டலாக 27,000 வந்து அவுட்டர் காலத்தில் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இந்த ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணோம்ல அங்கே வந்து என்ட்ரு ஆகாது. ஏன்னா ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்னு சொல்லிட்டு இந்த பேட்ஸ் அண்ட் பால் வந்து ஓப்பனிங்கில் உள்ளது 10 அப்படிங்கிறனால தான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த பேட்ஸ் அண்ட் பால் வந்து அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது இல்லை, அதனால இந்த பேட்ஸ் அண்ட் பால் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அப்பியர் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிராஸ் சீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்னால் விதைகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 2,000 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக வந்து அசெட்ஸு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து 3,000 ருபீஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் வந்து கேஷ் இன் ஹேண்டு, இது வந்து பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்ஸு, ப்ரிமிசஸ் வந்து அசெட்ஸு, ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் வந்து அப்ளை பண்ணிட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்கே அப்ளை ஆகும்னா பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயருடைய டியூ அது வந்து பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அசெட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் த இயர் 2018 வந்து அவுட்ஸ்டாண்டிங் வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ டெஃபிசிட்டா சர்ப்ளஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 0 0 0. இப்போ 7 + 8 வந்து 15. 15 + 7 வந்து 22. 22 + 2 வந்து 22. 24. 24 + 3 வந்து 27க்கு 7 பேலன்ஸ் 2. 2 + 1 3 4 5 6 67,000 வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வருது. இன்கம் சைடில் வந்து பார்த்துக்கலாம். இன்கம் சைடில் 0 0 எகெயின் வந்து 0. இப்போ 1 + 5 வந்து 6. 6 + 8 வந்து 14. 14 + 5 வந்து 19க்கு 9 பேலன்ஸ் 1. 1 + 6 வந்து 7. 7 + 4 வந்து 11. ஸோ 1,19,000 வருது. இந்த 1,19,000 இன்கம் தான் அதிகமாக இருக்குது. இப்போ 1,19,000 இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம் அப்படின்னா 67,000. இதை வந்து மைனஸ் பண்ணும்போது 0 0 0. இப்போ வந்து 9லேருந்து 7 மைனஸ் பண்ணோம்னா 2. இங்கே வந்து 11 இருக்குது. 11லேருந்து 6 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 வரும். ஸோ 52,000 வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சர்ப்ளஸ். ஸோ 52,000 வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து 1,19,000 அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் டாலி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து என்னென்ன எழுதுவோம்னா டு சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ப்ராக்கெட்டில்
எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இந்த சர்ப்ளஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஃபண்ட் கூட ஆட் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் விருதுநகர் வாலிபால் அசோசியேஷன் as on 31st December 2018 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டோம். லைபிலிட்டிஸ் அசட்ஸ் வந்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ லைபிலிட்டி சைடில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட் ஆல்ரெடி நம்ம பிகினிங்கில் வந்து கேபிட்டல் ஃபண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேபிட்டல் ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா 75,000 இதை வந்து இன்னர் காலத்தில் ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அது கூட சர்ப்ளஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம், ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதை ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் கொண்டு போயிடலாம். 0 0 0 2 + 5 + 2 வந்து 7. இங்கே வந்து 7 + 5 வந்து 12, 1,27,000. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் ஷீட்டில் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டோம். க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய கேஷ் பேலன்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க். ஃபர்ஸ்ட் இதை ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பேலன்ஸ் உள்ள அசட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணுவோம். கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க். கேஷ் இன் ஹேண்டு வந்து 7,000. கேஷ் அட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 6,000. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் சைடில் வந்து என்ன ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து அசட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 58,000. ஸோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோடைய வேல்யூ வந்து 58,000 ரைட் பண்ணியாச்சு. வேறு எதுவுமே அங்கே இல்லை. நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு வரும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிகினிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாதனால அதுவே க்ளோசிங் பேலன்ஸுக்கும் வந்துடும். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10,000. அதே மாதிரி ப்ரீமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் இதுலேயும் வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணவும் இல்லை, சேல்ஸ் பண்ணவும் இல்லை. பிகினிங்கில் உள்ளதே தான் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருக்குது. இது ரிலேட்டடாக எந்த டிரான்சாக்ஷன் சொல்லலைன்னா ஓப்பனிங்கில் இருக்கக்கூடியது அப்படியே க்ளோசிங் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே வந்துடும். ப்ரீமிசஸ் வந்து 40,000. பட் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் வந்து அடிஷ்னலாகவே வாங்கியிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த பிகினிங்கில் இருக்கக்கூடிய பேட்ஸ் அண்ட் பால் வந்து இங்கே அப்பியர் ஆகாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 ரிலேட்டட் டு 2017 ஸ்டில் டியூ. அப்போ ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா டியூவாக இருந்துச்சுன்னா நம்ம 2018க்கு அக்கௌண்ட் போடும்போது அந்த ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷனை அசட் சைடில் மட்டும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி காமிப்போம். எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5,000. அந்த 5,000 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி இயர் 2017 மென்ஷன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 6,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்து ரைட் பண்ணி காமிப்பேன். எவ்வளோ அப்படின்னா 6,000. நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் சைடில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சப்சிக்வெண்ட் இயரோடது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சப்சிக்வெண்ட் இயர் நெக்ஸ்ட் இயருக்குள்ளதை ப்ரீவியஸாக ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து லைபிலிட்டி சைடில் வந்து அப்ளை பண்ணுவோம். எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 5,000. நெக்ஸ்ட்டு எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ டேலி பண்ணும்போது போத் சைடு வந்து டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போது லைபிலிட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 0 0 7 + 5 வந்து 2 12க்கு 2 பேலன்ஸ் 1 1 + 2 வந்து 3 1,32,000. அசட் சைடில் பார்க்கலாம் 0 0 here also 0. இப்போ 6 7 + 6 வந்து 13 13 + 8 வந்து 21 21 + 6 வந்து 21 + 5 வந்து 26 26 + வந்து 6 வந்து 32க்கு 2 பேலன்ஸ் 3 3 + 5 வந்து 8 9 9 + 4 வந்து 13 1,32,000 வருது. ஸோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஈக்குவலாக வந்தாச்சு. நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண என்னது இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்லேருந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது.